புதுக்கோட்டை பொன்னகர் பகுதியில் வசித்து வரும் சிவகாமி, இவர் கடந்த 7 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் கணவர் இறந்த பிறகு அவருடைய வேலையை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தாயும் அவரது மகள் லோகப்பிரியாவும் அரசு கலைக்கல்லூரியில் எம்காம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார் லோகப்பிரியா. இருவரும் வசித்து வந்த நிலையில் இன்று சிவகாமி வழக்கம்போல் மின்சார வாரியத்தில் பணி செய்துவிட்டு மாலை நேரத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டினுள் மகள் லோகப்பிரியா இரத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கண்டு அதிர்ச்சி அடைந்த சிவகாமி கூச்சலிட்டுள்ளார். இதனை அறிந்த அக்கம்பக்கத்தினர் கணேஷ் நகர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த கணேஷ் நகர் காவல்துறையினர் வீட்டில் வந்து பார்த்த பொழுது லோகப்பிரியா மர்ம நபர்களால் கத்தியால் குத்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. மேலும் வீட்டில் இருந்த பீரோவில் உள்ள 30 பவுன் நகையும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகளை சேகரித்து மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு ஓடியது. மேலும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.